பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கஅபத்துல்லா இஸ்லாமிய வரலாற்றில் இது முதல் பள்ளிவாசலாகும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், இன்ன அவ்வல பைத்தி உஸிஅ லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரக்கும் வ ஹுதல் லில் ஆலமீன். முதல் மஸ்ஜித் காபாவாக இருக்கிறது, மக்காவாக இருக்கிறது. முழு உலக முஸ்லிம்களுக்கான கிப்லாவும் காபாவாக இருக்கிறது. இந்த காபா இருப்பவர்களுக்கு மட்டும் கிப்லா அல்ல, இறந்தவர்களுக்கும் கிப்லா. எனவேதான் அந்த கிப்லாவின் பக்கம்தான் மையத் ஜனாசாவை அடக்கம் செய்கின்றோம். இப்படிப்பட்ட காபா எப்படி உருவானது என்று பார்த்தால் பல சான்றுகள் இருக்கின்றன. முழு உலகம் தண்ணீராக இருந்தது. காபாவிலிருந்துதான் நிலபாகம் விஸ்தரிக்கப்பட்டது, விரிவாக்கப்பட்டது, விசாலமாக்கப்பட்டது. எனவே காபத்துல்லா சென்டர் பாயிண்ட், மிடில், நடு இடமாக இருக்கிறது என்பது குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வின் முடிவாக இருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை கொண்டு கட்டினான். குன் என்று கூறினான், ஃபயகூன், அது ஆகிவிட்டது என்பதாக ஒரு அறிவிப்பும் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா உருவாக்கிவிட்டான். அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் மலக்குமார்கள் கட்டினார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த பிறகு, உருவாக்கப்பட்ட பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த அந்த பிரளயம், அதில் காபத்துல்லா தூக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். உதவியாளராக அவருடைய மகன் இஸ்மாயில் ஜபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு 100 வயதாக இருந்தது. அந்த இடத்தை அல்லாஹு தஆலாவே காமித்து கொடுத்தான். குர்ஆனுடைய வசனத்திலே இருக்கிறது, வயிஸ் பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத்தி என்பதாக. அது ஆலயமாக இல்லாத காலத்தில் மக்கள் கட்டிடமில்லாத இடத்தில் தவாப் செய்து வந்தார்கள். எல்லா காலங்களிலும் எல்லா மக்களும் காபாவுடைய கண்ணியத்தை மனதில் வைத்திருந்தார்கள். ஊருக்கு போகும் பொழுது அந்த காலத்து மக்கள் அழுதுகிட்டே போவாங்களாம். துவா செஞ்சுட்டு, தவாப் செஞ்சுட்டு அழுதுட்டு போவாங்களாம், காபா விட்டுட்டு போறோமே. அப்படிப்பட்ட காபா தான் இன்று நமக்கு கிப்லாவாக, ஹஜ்ஜுடைய அடையாளமாக, உம்ராவுடைய அடையாளமாக நம்முடைய கண்ணுக்கு முன்னால் லட்சக்கணக்கான மக்களுடன் இன்று அது இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். எனவே ஒரு மனிதன் எந்த இடத்திற்கு போனாலும் ஒரு விதமான அந்த இடத்துடைய பற்று பாசத்தில் குறைவு ஏற்படும். ஆனால் காபத்துல்லா எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், எத்தனை தடவை சென்றாலும் அங்கே அந்த பற்று பாசத்துக்கு மத்தியில் எந்த விதமான குறைவு, நக்ஸ் ஏற்படாது. அது மிகைத்து கொண்டே இருக்குமே தவிர, அது கூடிக்கொண்டே இருக்குமே தவிர குறைவாகாது என்பதே குர்ஆன் ஹதீஸுடைய சான்றாகவும் பல நபிமார்களுடைய சான்றாகவும் இருக்கிறது. ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களை தவிர அத்தனை நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹு தஆலா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டும் பொழுது மேகத்தை கொண்டு நிழலை கொடுத்தான். அவர் கல்லை எடுத்து வைப்பார்கள், அந்த கல்லின் மூலமாக இன்னொரு கல்லும் வைக்கப்படும். நடுவில் என்ன ஆகாது, சிமெண்ட் கலவை இருக்காது, தானா சேர்ந்துக்கும். அது மட்டுமல்ல, மக்காம இப்ராஹிம் என்ற இடம் அங்கே இருக்கிறது. அங்கே ஒரு கூண்டு இருக்கிறது, அங்கே ஒரு காலடி உடைய அடையாளம் இருக்கிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலடி. அதில் நின்று கொண்டுதான் காபத்துல்லாவை கட்டினார்கள். காபத்துல்லாவுடைய சுவர் பெரியதாக ஆக உயரம் கூட கூட அந்த கல்லும் மேலே சென்றது, உயர்ந்து கொண்டே இருந்தது. இதுவும் அல்லாஹு தாலாவுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதமாக இருக்கிறது. இன்றும் காபாவுக்கு அருகாமையில் அந்த மக்காம இப்ராஹிம் என்ற ஒரு கூண்டு இருக்கிறது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பாதம் இருக்கின்றன. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மக்காம் இப்ராஹிம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுவான். எனவே இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் காபாவாக இருக்கிறது. அதாவது வலீத் பின் முகைரா நபி அவருடைய காலத்திற்குன்னா நபி அவர்கள் இருக்கும்போதே இருந்தான். நபி அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போல இருந்தான். இந்த நம்முடைய சமீப காலம் ரசூலுல்லாவுடைய காலம். அது ரசூலுல்லா அவர்கள் வாலிப வயதில் இருந்தார்கள். அப்பொழுது காபத்துல்லாவுடைய கட்டிடம் சேதமடைந்தது. அதை சுத்தமான காசுல கட்டணும், ஹலாலான பணத்தை கொண்டு கட்டணும் என்பதாக முடிவெடுத்து இருக்கக்கூடிய காபாவை இடித்து விட்டு கட்டலாம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த காலத்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல வலீத் பின் முகைராவை இடிக்கட்டும், 2-3 நாள் பார்க்கலாம், அவருக்கு ஒண்ணு ஆவலன்னு சொன்னா நம்மளும் ஒத்துழைக்கலாம் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்தாங்க. ஏன்னா அப்பவே மக்களுக்கு தெரியும் இது இறை ஆலயம் என்பதாக, அல்லாஹ்வுடைய கட்டிடம் என்பதாக மக்களுக்கு அப்பொழுதே அல்லாஹ் தஆலா உணர்த்தி இருந்தால் மக்கள் விளங்கி இருந்தார்கள். அதே போன்று நடந்தது. அந்த கட்டிட வேலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை தூக்கி சுமந்து கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு குறிப்பிடுகின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காபத்துல்லால ஒரு வெளிய கதவு இருக்கும், உள்ள ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை எந்த உயரத்துக்கு இருக்கும்னு சொன்னா மனிதர்கள் தவாப் செய்யும் போது அவன் தலைக்கு மேலதான் கதவுடைய கீழ்பகுதியே இருக்கும். அது முழுக்க முழுக்க தங்கம், 280 கிலோ தங்கத்தால் உருவாக்கப்பட்ட கதவு. உள்ளேயும் அப்படித்தான் இருக்கும், சின்ன கதவு இருக்கும். அந்த கதவுக்கு பேர் வந்து பாபு தௌபான் என்று சொல்வார்கள். அதே மாதிரி திரை பார்த்தீங்கன்னா திரையில ஆயத்துல எழுதப்பட்டிருக்கும், அதுவும் தங்கத்தால் எழுதப்பட்ட ஆயத்துக்கள். இப்படி செழிப்பாக காணப்படுகின்ற காபா இது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா, ரப்பி வர்சுக்னி மினஸ் ஸமராத் என்ற துவாவின் பரக்கத்தால் இவ்வளவு பெரிய செழிப்பை அல்லாஹ் தஆலா அந்த நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எந்த நேரத்தில் காபத்துல்லாவிற்கு ஒரு அழிவு ஏற்படுமோ அந்த நேரத்தில் காபா மட்டும் இல்லாமல் போகாது, கியாமத் வந்துவிடும், இந்த உலகம் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நேரத்துல வந்தாங்க மகனை பார்க்க, இஸ்மாயில் தபீஹுல்லாவை பார்க்க. வீட்டுல மக இல்ல, மருமக இருந்தாங்க. எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாழ்றீங்கன்னு சொல்லும் பொழுது இஸ்மாயில் அவர்கள் வேட்டைக்கு போவாங்க, ஏதாவது பிராணி வேட்டையாடி கொண்டு வருவாங்க. அதை வைத்து கொண்டு தண்ணீரை வைத்து கொண்டு நாங்கள் தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மருமகள் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவா செய்தார்களாம், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபில் லஹ்மி வல் மாயி, யா அல்லாஹ் இவர்களுக்கு தண்ணீரிலும் மாமிசத்திலும் பரக்கத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மருத்துவ ரீதியாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டா
தண்ணீர் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு ஆகாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த துஆவின் பரக்கத்தால் காபாவுல போயிட்டு நீங்க எவ்வளவு லஹம் சாப்பிட்டாலும் இறைச்சி சாப்பிட்டாலும் அதனுடன் தண்ணீர் அருந்தினாலும் ஒன்றும் ஆகாது. இது அற்புதங்களில் ஒரு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஒரு நேரத்துல அப்ரஹாம் மூலமாக இடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்திற்கு எதிராக தீய எண்ணத்துடன் வந்தான். அவன் கெட்ட எண்ணத்துல வந்தான். அல்லாஹு தஆலா அபாபில் என்ற பறவையை கொண்டு அவர்களை யானை படையை நொறுக்கி அழித்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு காபாவுடைய பாதுகாப்பு அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்புல இருக்குது. ஆனால் ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், காபாவும் அழிக்கப்படும், இடிக்கப்படும். அந்த நேரம் வந்த பிறகு உலகம் அழிந்துவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எதுவரை காபா இருக்குமோ, எதுவரை தவாஃப் இருக்குமோ அதுவரைதான் உலகம் இயங்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமல் லின்னாஸ் ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ். அல்லாஹு தஆலா சொன்ன ஆயத், நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் பைத்தல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற காபாவை கியாமல் லின்னாஸ், மக்களுக்கான கியாம், வாழக்கூடிய ஒரு சக்தியாக. அது மட்டுமல்ல, மக்கள் இனம் நிலைத்திருப்பதற்கு காபா இருக்கும் வரைதான் மக்கள் மட்டுமல்ல எல்லா படைப்புகளும் நிலையாக இருக்கும். என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவான். பைத்துல் அதீகை நீங்கள் தவாஃப் செய்யுங்க. உலகத்துல எங்கேயுமே தவாஃப் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, காபாவுக்கு மேல அப்படியே பைத்துல் மாமூர் இருக்குது வானத்துல. அங்க 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மலக்குக்கு ஒரு தடவை தான் சந்தர்ப்பம் கிடைக்கும். தினந்தோறும் 70,000 நியூ புதியதாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் தவாஃப் செய்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 70,000 பேர்னா 70,000 மலக்குமார்கள் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட சமீபத்துல உம்ராவுக்கு போயிருக்கும் போது ஜபல மலாய்க்கா பார்த்தோம். பதர்ல இறங்கிய மலை, மலக்குமார்கள் இறங்கிய மலை, மணலால் உருவாக்கப்பட்ட மலையை பார்த்தோம். இரவு நேரத்துல 8 மணி கிட்ட. விசித்திரமான மலைதான், ஆனால் மணல் குவிந்து இருக்கிறது. அங்கே வானத்திலிருந்து இறங்கி மலக்குமார்கள் அந்த மணல்ல இறங்கி அப்படியே பதருக்கு போனாங்க. பல எதிரிகள் சொல்கிறார்கள், பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வாளை உருவினோம், ஆனால் எதிரிகளுடைய தலை துண்டாக போனது. மலக்குமார் உதவி அல்லாஹு தஆலா கொடுத்தான். அந்த உதவி நமக்கும் கிடைக்கும். ஆனால் நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும், முஸ்லீமாக வாழ வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஸ்லீமாக வாழ்ந்தாலே போதும். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலாவுடைய அறிவிப்புல ஒன்று வருது. அல்லாஹு தஆலா அந்த இடத்தை காபத்துல்லாவை, இதுதான் காபத்துல்லாவுடைய இடமாக எடுத்து கொடுக்கப்பட்டது, காமிக்கப்பட்டது, அடையாளம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பைத்துல் மாமூர்ல இருந்து கட்டிடத்தை கொண்டு வந்து காபால வச்சுட்டான்னு சொல்லப்பட்ட ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அதனால காபா என்பது ஒரு சாதாரண ஒரு இடம் இல்ல. பார்க்க பார்க்க வித்தியாசமாக இருக்கும். பார்ப்பதும் கூட இபாதத். யாரெல்லாம் இப்பொழுதும் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் பெரிய குடிப்பினைவாதிகள், பெரிய ஒரு நசீப் உள்ளவர்கள், நல்ல நசீப் உள்ளவர்கள். அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சுப செய்தி உண்டு. யாருக்கு ஹஜ்ஜு கிடைச்சதோ, யாருக்கு இதற்கு முன்னால் உம்ரா செய்திருக்கிறாங்களோ, இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலத்துல யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதோ அவங்களாம் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் பதிந்த இடங்கள் அதெல்லாம். எனவே காபாவை ஏதோ ஒரு நம்முடைய பள்ளிவாசல் மாதிரி நினைச்சிடாதீங்க. மஸ்ஜித் இலாஹி, மஸ்ஜித் ரஹ்மானு, மஸ்ஜித் குராசானி பேரு, இப்படி பள்ளிகள்ல ஒரு பள்ளி நினைச்சிடாதீங்க. இது மக்களால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள். அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட பள்ளி.
ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய பள்ளி, மலக்குமார்கள் உருவாக்கிய பள்ளி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கிய பள்ளி, குன் ஃபயகூன் என்று அல்லாஹ் உருவாக்கிய பள்ளி, பைத்துல் மாமூரை வைத்து உருவாக்கப்பட்ட பள்ளி, ரசூலுல்லாஹ் கல்லால் தன்னுடைய கரத்தால் கல்லை எடுத்து கொடுத்து உருவாக்கிய பள்ளி. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹத்தீம் என்ற ஒரு இடம் வரும், காலியா அங்க இருக்கும். அந்த ஹத்தீம் என்ற இடம் கூட காபாவுக்கு உள்ளதா இருந்துச்சு. அந்த வலீத் பின் முகைராவுடைய காலத்துல ஹலாலான பணத்தை கொண்டு, சுத்தமான பணத்தை கொண்டுதான் நீங்கள் இதை கெட்டணும் சொல்லி முடிவெடுத்த பிறகு பணம் பற்றாக்குறைவின் காரணமாக அந்த இடம் வெளியாயிருச்சு. அவ்வளவு பெருசா கெட்ட முடியல. அதனால ஹத்தீம்ல யார் தொழுறாங்களோ காபத்துல்லாக்குள்ள தொழுற மாதிரிதான். அதனால அதை வெளியே விட்டுட்டு கட்டிட்டாங்க. எனவே அந்த இடங்கள் எல்லாமே மாஹே ஜம்சம், பீரே ஜம்சம், ஜம்சமுடைய கிணறு இருக்குது, ஜம்சமுடைய தண்ணீர் இருக்குது, சஃபா மர்வா சயீத் தொங்கோட்டம், எல்லாமே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வழிகாட்டிய ஒரு அமல்களாக இருக்கின்றன. மலக்குமார்கள் குவிந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த இடத்திற்கு சென்று அதனுடைய ஜியாரத்தை முடித்துக் கொண்டு கடமையான ஹஜ்ஜை, உம்ராக்களை, தவாஃபை, சஃபா மர்வா சஈயை, நஸ்ர காபாவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக. எனவே அல்லாஹு தஆலா காபாவை கடைசி வரை பாதுகாத்து நமக்கு அருள் பொழிவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.